நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமா இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்க கத்த தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதமும் எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, ஆண்டவரே எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து, எல்லா தீமைக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆண்டவரே முதல் தேதி இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை பார்க்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரே நீர் தருகிற வசனங்களை ஆண்டவரே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவர் இந்த காலை வேளையில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை உடையவரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோமே, யெகோவா சம்மாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, இந்த கால வேளையில உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே விசேஷமாய் வாக்குத்தத்த செய்தி எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. ராஜா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்று நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த மாதத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிப்பீராக. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சிறுமையா இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கை தூக்கி எடுத்து என்னை உங்களையும் நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில நானும் நீங்களும் ஒருவேளை சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். கடந்த 7 மாதங்கள் ஒருவேளை பலவித சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னை உங்களையும் கை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கை தூக்கி எடுக்கிற தேவன், அவர் என்னை உங்களை நிலை நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் இப்படி ஆசீர்வதி, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய சாதியாய் மாற்றீர். ஆமென். வசனம் சொல்றது எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? கரங்களை தட்டி, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். கண்ணோக்கி பார்த்தவரே, என் மேலிமாய் கை தூக்க வந்தவரே, என் சிறுமாய் கண்ணோக்கி பார்த்தவரே, என் மேலிமாய் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். சொல்லலாமாம்? வீரஹாய் ரோகி எந்த ஜீவ நீர் ஒன்று நீ. வீரஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரஹாய் ரோகி எங்கள் ஜீவ நீர் ஒன்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும்
ஜாதியாய் மாற்றினீர். வீரலாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன். ஆமாப்பா, வீரலாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். வீரலாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரலாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அவர் எனக்கும் உங்களுக்கும் காண்கின்றவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீரூற்றாய் வருகிற தேவன். ஆமென். எழுந்து இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னுடைய உங்களுடைய அழுகுரலை கேட்டு என் பக்கத்துலயே உங்க பக்கத்துலயே வந்து வாக்குத்தத்தத்தை தந்து நான் உன்னை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய உங்களுடைய ஆண்டவர் மாத்திரம்தான் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல இருக்கிற யாரும் அப்படி சொல்லவே முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. இந்த கால வேளையில இந்த முதல் நாள்ல 8வது மாதத்தில் முதல் நாள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். நான் நீங்களும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன், இனியும் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லாமப்பா, வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீரப்பா. எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறீங்க, இன்னும் எங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை நடத்துகிற தேவன் நீங்கப்பா. இந்த மாதமும் எங்களை வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லமா. என்னை காண்கின்ற தேவன் நீ. எங்கள் ஜீவ நீரூற்று நீர். சல்லமா வீலகா வீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். ஹல்லேலூயா. Oh Jesus, hallelujah. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வான அம்மா, பாதைகள் எங்கும் இருளானதே. இந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்த இந்த கால வேளையில ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய அழுகுரலை கேட்டு நீரூற்றாய் வருகிற தேவன். Yes Jesus, நீரூற்றாய் வந்தவரே. எல்லாரும் சொல்லாமா. வீலகாய் ரோகி என்னை காண்கின்றதே. இந்த கால வேளையில உங்களை ஒருவர் காண்கிற தேவன் இருக்கிறார். உங்கள் அருகில இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களோடு வாசம் செய்ய அவர் இருக்கிறார். ஓ ஆமென். வீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுகிறது இல்லை, உன்னை விட்டு என்னைக்கு விலகுறது இல்லை. கடலாழத்திலும் அக்னி சூளையிலும்
என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் என்னை உங்களை பாதுகாத்தார்ல, இந்த 8வது மாதத்திலும் என்னை உங்களை பாதுகாக்கிற தேவன். நாளைக்கு என்ன நடக்கும், இல்ல அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துகிற தேவன். நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சென்னேரன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தேனன்றோ. கடலாரத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், முன்னருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனம் ஒரு போதும் கலங்கவில்லை. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவின் ஆராதனை. ஓ, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவின் ஆராதனை. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. ஹல்லேலூயா. என்னை உங்களையும் ஒரு போதும் கைவிடாமல், ஒரு நாளும் விலகிடாமல் கடந்த 7 மாதங்கள் பாதுகாத்தார்ல, இந்த 8வது மாதத்திலும் அவர் அப்படியே செய்ய போகிறார். ஹல்லேலூயா இயேசுவே. அந்த 7 மாதங்கள் என்னை காத்த ஆண்டவருக்கு அப்பா உமக்கு நாங்க ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். சல்லமா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள
மனதுருக்கம் உடையவரே. சொல்லலாமா? இரக்கம் இரக்கம் உள்ளவரே. ஆமாப்பா, மனதுருக்கம் மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். Yes Lord, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமாப்பா ஐயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமாப்பா, எங்களோட உயிருள்ள நாளெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்களேப்பா. ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்தது. உம்முடைய இரக்கம் எங்களை கண்ணோக்கி பார்த்தது. இந்த மாதத்திலும் எங்களை நடத்துங்கப்பா. எங்களையும் எங்களுடைய சபை மக்களையும் இங்கே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் செய்திக்கு நேராக கடந்து வருவோம். இந்த மாதத்திலே நமக்கு ஒரு கொண்டாட்டத்தின் மாதம், நம்முடைய ஆண்டு விழா இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்ல, கேரளாவில் நடந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் கோரமான ஒரு சம்பவம். இயற்கை சீற்றத்தினாலே எத்தனையோ ஜனங்கள் அழிந்து விட்டார்கள். அவங்களுடைய குடும்பங்களுக்காக, அவங்களுக்காக ஆறுதலுக்காக இன்னும் நிறையா பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உடல்களை தேடி கொண்டிருக்கிறாங்க. கேரளா வயநாடில் உள்ள மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஜெபிப்போம். நிறைய காரியங்களுக்கு நம்முடைய சபை ஆண்டு விழாவுக்கும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 7 மாதங்கள் கர்த்தர் நம்ம எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருந்து அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வந்தார். எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், நமக்கு தெரியாமல் மனித எதிர்ப்புகள், நம்மை அறியாமல் நம்மை தாக்க வரக்கூடிய சத்துரு சாத்தானுடைய எதிர்ப்புகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனாய் இருந்து வழிநடத்தி கொண்டு வந்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவர் நமக்கு பலன் தந்து என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி நம்மை தேற்றி வழி நடத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கர்த்தர் உங்களையும் என்னையும் விட்டு விலகாமல் கைவிடாமல் தாங்கி நடத்தி கொண்டு வந்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
நம்ம எல்லாரும் ஒரு புது மாதத்தை காண்கிறோம். உலகத்தில் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் எல்லாரும் இந்த புது மாதத்தை இப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மட்டும் இந்த மாதத்தை ஜெபத்தோடு கூட, தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட, அதை பெற்றவர்களாக இந்த மாதத்திற்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம மட்டும் இல்லை, திருச்சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே இப்படி இந்த வாக்குத்தத்தத்திற்கு வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மணி சரியாக ஒரு 7:15, 1/4 மணி நேரத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன். அதுவே அதிகமாக தெரிகிறது. சும்மா ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவது தான், பெரிய ஒரு விளக்கம் கொடுப்பதில்லை. அந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதும் இந்த 8வது மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு இருக்கிறது. ஆகவே நமக்கு என்னமோ ஒரு கிளி ஜோசிய மாதிரி இந்த புது வருடத்தில் வாக்குத்தத்தத்தை எடுக்கிறது. சிலர் கிளி ஜோசிய மாதிரி, எனக்கு இது கிடைச்சது, இப்படி நடத்துவார், அது விசுவாசிக்கிறது நல்லது. ஆனால் அப்படி கிடையாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த பைபிள் உள்ளதெல்லாம் எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். அதை எடுக்கிறோம் ஒரு உற்சாகத்திற்காக, ஆண்டவருக்கென்று. இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் புதுசாக பிரவேசிக்கும் பொழுது நான் எடுக்கிறேன் என்று எடுக்கிறோம். மற்றபடி அல்ல. அது ஒரு சடங்காச்சாரமாக ஃபார்மாலிட்டியாக செய்கிறது, அது தவறு. அப்படி செய்வதல்ல. அது ஒரு சந்தோஷத்திற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் மட்டுமல்ல. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். சங்கீதம் 138, சங்கீதம் 138 3ஆம் வசனம் நான் வாசிக்கட்டுமா? சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். நான் பேசக்கூடியது ஆண்டவர் உங்களையும் என்னை தைரியப்படுத்துகிறார். ஆனால் இந்த முழு வசனத்தையும் வாக்குத்தத்தமாய் நம்ம பார்க்க போகிறோம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அப்படின்னா ஆண்டவரை நோக்கி, நீ ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அந்த கூப்பிட்ட நாளிலே எனக்கு ஆண்டவர் பதில் தருகிறாராம். ஆங்கில வேதத்தில் ஆன்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மறு உத்தரவு என்றால் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். எப்பொழுது? நான் கூப்பிட்ட நாளிலே. என்னைக்கு கூப்பிட்டாலும். இது தாவீதின் அனுபவம், இது தாவீதின் சங்கீதம். தாவீது சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர், எனக்கு பதில் கொடுத்தீர், எனக்கு ஆன்சர் பண்ணீர். நம்முடைய தேவன் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ஆன்சர் பண்றார், பதில் கொடுக்கிறார். நம்ம யார்ட்டையாவது பேசிட்டே இருக்கணும். இங்க சரியா சில பெரிய அதிகாரிகள்கிட்ட பாருங்க, நம்ம பேசிட்டே இருந்தா பதில் சொல்ல மாட்டாங்க. சில வேளையில இப்படின்ட்டே இருப்பாங்க, அல்லது இப்படி ஏதாவது ஒன்று எழுதிட்டே இருப்பாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லாம சரின்ட்டு நம்ம கொடுக்குற அப்ளிகேஷனை ஏதோ இது பண்ணிட்டு உடனே அடுத்தவங்க வர்றது, அவங்கள அந்த அதிகாரியை பார்க்க வருவாங்க. அதிகமாக சிலர் பதில் கொடுக்காம இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், எனக்கு ஆன்சர் கொடுக்கிறார், எனக்கு பதில் கொடுக்கிறார். அதை நம்ம அறியாம இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பதில் கொடுக்கிறார். உடனே ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இதை அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் அற்புதங்களின் தேவன், என் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், என் தேவன் குணமாக்குகிற தேவன், என் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன். நான் கூப்பிடும் பொழுது எதற்காக கூப்பிடுகிறனோ, எந்த காரியத்திற்காக கூப்பிடுகிறனோ, என்ன பர்பஸோ, என்ன நோக்கமோ, அதுக்காக கூப்பிட்டு வேண்டுதல் செய்யும் பொழுது
ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஆன்சர் பண்றார், பதில் கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் பதில் கொடுக்கிறார். நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும், கண்டிப்பா பதில் கொடுக்கிறார். ஒன்று. இரண்டாவது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து அப்படிங்கிறார். தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், பதில் கொடுத்தீர், ஆன்சர் பண்ணி என் ஆத்துமாவிலே பலன் தந்து அப்படிங்கிறார். எங்க? என் சரீரத்திலன்னு சொல்லல, என் ஆத்துமாவிலே, எனக்குள் இருக்கக்கூடிய தேவன் தந்த அந்த ஆத்துமா, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன், இந்த சரீரத்துக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த ஆத்துமாவிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பலன் தருகிறார். அதாவது இன்னும் சொல்ல போனா என்னுடைய உள்ளான மனுஷனிலே என்ன செய்கிறாரு? பலன் தருகிறார். பாருங்க, சத்துரு தாக்கும் பொழுது சரீரத்திலும் பலவீனம் வரும். சத்துரு பிடித்து தாக்குற சமயங்களை பார்த்தீங்கன்னா சரீரத்திலும் பலவீனம் வரும். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாவை அப்படியே அவன் கசக்கிற மாதிரி செய்வான். அப்பதான் ஆண்டவர் தம்முடைய விடுதலையின் ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி என்ன செய்யறாரு? விடுதலை கொடுக்கிறார். ஆமென். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பைபிள் சொல்லுது ஆத்தும ரட்சிப்பு. அந்த ஆன்மாவை அந்த சத்துருடைய கட்டிலிருந்து, பிடியிலிருந்து விடுவிக்கிறார். நம்முடைய ஆன்மாவை அப்படி பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாவீது சொல்றாரு, எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்துமாவிலே, என் ஆத்துமாவிலே பலன் தந்து எனக்கு என்ன செஞ்சாரா? பலன் தர்றார். நமக்கு சரீரத்துக்கும் பலன் தேவையா இருக்கு, ஆத்துமாவிலையும் பலன் தேவையா இருக்கு. ஆனா இங்க இவன் குறிப்பிடுகிறான், என் ஆத்துமாவில் பலன் தந்து. நமக்குள்ள இருக்கிற ஆவி சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கு. தெரியுங்களா? ஆவி முறிந்து போனது மாதிரி, ஆவி சோர்ந்து போனா டோட்டலா எல்லாமே இதாயிடும். அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. கட்டப்பட்ட சூழ்நிலை என்பது ஆவியில் அப்படியே நெருக்கப்பட்டவர்களா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனுஷன் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அப்படியே பிரச்சனைகள் வருது. அதுதான் முதல் மருந்து. அதிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கும் பொழுது சரீரத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை உணர முடியும். சரி, ஆண்டவர் இரண்டாவது தாவீது சொல்றான், என் ஆத்துமாவிலே பலன் தந்து. ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 21:11 நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 29:11 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். யாருக்கு? தம்முடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். உங்களுக்கும் எனக்கும் பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பலன் தேவையா தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. இல்ல, நிறைய பேர் ஜெபம் பண்ண வரும்போது ரொம்ப பலவீனமா இருக்குங்க, சோர்ந்து போகுதுங்க, கை காலெல்லாம் ஓஞ்சி போகுதுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. காரணம், அவங்களுக்கு பலன் இல்லை. இல்லை, ரொம்ப வீக்காக இருந்தால் டாக்டர் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுங்க, சத்தானது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ எல்லாம் காய்கறி சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. கஷ்டமாக கீரையும் காய்கறி வைக்கணும், வச்சு தட்டிடுவா. நானும் அதை உழுங்கணும்னு உழுங்கிடுவேன், சாப்பிட்டுருவேன். ஏன்னா சத்துங்கிறாங்களே, சத்தா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? என் ஆத்துமாவிலே, என் ஆத்துமாவுக்கு கீரை சாப்பிட்டா சரியாகுமா? காய்கறி சாப்பிட்டா சரியாகுமா? இல்ல டானிக் எது சாப்பிட்டா சரியாகுமா? இல்ல, என் ஆத்துமாவில இந்த தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து. மூன்றாவது சொல்றாரு, என்னை தைரியப்படுத்தினீர். என்னை தைரியப்படுத்தினீர். இந்த ஆத்துமாவில் பலன் தந்து என்பது, அதாவது என் வாழ்வில், என் வாழ்க்கையில், அடுத்தது என் இருதயத்தில், என் ஆத்துமாவில் பலன் தர்றார். என் இருதயத்தில் பலன் தர்றாரு. எனக்குள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த உயிர் இருக்கு பார்த்தீங்களா, உயிர் வாழக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கேன்.
என் வாழ்வில் எனக்கு பலன் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். தந்து அடுத்தது என்னன்னா, என்னை தைரியப்படுத்தினீர். நமக்கு பொதுவா பாருங்க, ஒரு குழந்தைய எடுத்தாலும் அந்த குழந்தை பயப்படும் பொழுது, டேய் தைரியமா போடா, ஓடுடா, தைரியம் தேவை. ஒரு விளையாட்டுல போகும்போது கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ, நீ ஏன் பயப்படுற, தைரியமா இரு. ஒரு தைரியம் தான் இல்ல, அந்த தைரியம் நமக்கு தேவை. தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அப்படிங்கிறார். நமக்கு தைரியமெல்லாம் இருக்கு, நம்ம தைரியமெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, தைரியத்தை தந்திருக்கிறார். தைரியப்படுத்தினீர், நீர் என்னை தைரியப்படுத்துவீர் அல்ல, என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். நமக்கு அந்த தைரியம் வேணும். சில வேளையில ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்கல்ல, சில சமயங்கள்ல ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு சத்துரு போராட்டங்க, எதிர்ப்புங்க, யாரோ செய்வன வச்சுட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க. சிலர் அதிலே அப்படியே மூழ்கிடுவாங்க. பாவம், நிறைய பேர் நான் பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அது என்ன அப்படின்னா, தைரியத்தை இழந்துடுறாங்க. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், எதை இழந்தாலும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நான் ஒரு வசனம் சொல்றேன். தாவீது சொல்லுகிறான், என்னை தைரியப்படுத்தினீர். நான் உங்களுக்கு தாவீதோடு சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். ஏன்னா நம்ம பயந்த சுபாவம் உடையவர்கள், எப்படி இருந்தாலும் மனுஷன் பயந்து வாழுகிறோம். அதான் ஆண்டவர் முத இயேசு கிறிஸ்து பிறந்த போதே தேவதூதர், பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறது. இல்ல, எல்லாரும் பயப்படுறாங்க. எந்த சூழ்நிலை பயப்படாதீங்கள்னு இயேசு சொல்றார். வந்த உடனே பயப்படாதீங்க. அப்போ தாவீது இங்க சொல்றான், என்னை தைரியப்படுத்தினீர். ஒரு வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 3:12 வாசிப்போம், நிறைவு செய்வோம். எபேசியர் 3:12. இல்ல, எபேசியர் 3:12 12. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களா. அவரை பற்றும் விசுவாசத்தால், எல்லாம் சொல்லுங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு, எப்படிங்க கவனிங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஒரு அருமையான வசனம். அப்போ அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள், அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும், அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. யாருனால? அவரை பற்றி விசுவாசத்தினால. அந்த விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு என்ன ஆகிறது? தைரியமும். நான் இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறது அந்த தைரியத்தை சொல்றேன். அப்போ தைரியம், ஒரு வசனம் உண்டு, விசுவாசத்தோடு தைரியமும். இந்த தைரியம் என்பது, தைரியமா நீ பாரு, உனக்கு தைரியமா எக்ஸாம் எழுது, பரீட்சை தைரியமா எழுது, பயப்படாத. இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பயம் வரும் பொழுது நம்ம சரீரத்தில் என்ன நடக்கும் நம்மள அறியாம? யாருக்காவது கை நடுங்கியிருக்கா? எனக்கு ஒரு முறை என்னுடைய பேரை என்கிட்ட இருந்தான். அப்போ பேரை இருக்கும் பொழுது அவனை கூட்டிட்டு போனோம். அதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். தகப்பனார், என் மகன் அங்கே இருக்கான், நான் தான் அவனுக்கு கேரண்டியா எல்லாம் இது பண்ணணும். 2 தடவை போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அங்க முன்னால இருந்து உள்ளுக்குள்ள அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அனுப்புற அந்த ஒரு பெண் என்னை நோட் பண்ணிட்டே இருக்கு. 3ஆம் தடவை போகும்போது என்னை சொல்லுது, சார் என் பேர் என்னன்னு, என் பேர் கூட தெரியுது.
பாஸ்கரன் சார் தானே சார், இப்போமாவது உங்களுக்கு கிடைச்சிருமா? போகிறேன். சைன் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு பேப்பர், நிறையா ஃபைல், நானும் மனைவி வச்சிருக்கேன், நிறைய ஃபைல் இருக்குது. அந்த முக்கியமான பேப்பரை எடுத்து நான் கொடுக்கணும். பேப்பரை காணோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. தேடி பார்க்குறேன், அதில் தான் இருக்குது. கிடைச்சிருச்சு. பதட்டத்தில், அந்த பயத்தில், எல்லாத்துல சைன் பண்ண வேண்டியல என் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சைனே போட முடியல. ஏன்? பயம். எப்படியாவது பிள்ளை கிடைச்சிடணுமே, கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாச்சே. ரொம்ப பதட்டத்தோடு இருந்த கையெல்லாம் அப்படி நடுங்கிச்சு. ஏன்? பயம். கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு எல்லாத்துலையும், நம்ம குடும்ப சூழ்நிலை, உங்களுக்கு பல சூழ்நிலையில உங்களுக்கு பயம் வந்திருக்கலாம், நடுக்க வந்திருக்கலாம். என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று அப்படியே பதட்டம், முடியாமல் இருக்கும். நான் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். ரொம்ப 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 கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியலன்னா இவருக்கு என்ன தெரியும் சொல்ல. மிக கஷ்டத்தில், துயரத்தில், துன்பத்தில் வந்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறார். நம்முடைய பிரச்சனையை பெருசா முன்னால வச்சோம்னா அது பெருசாவே இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை முன்னால வைக்காம யாரை முன்னால வைக்கணும் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்படி அந்த ப்ராப்ளம் மறைஞ்சிரும், கிறிஸ்து இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். இந்த வசனம் சொல்லுகிறது, என்னை தைரியப்படுத்தினீர். கான்டெம்பரரி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பைபிள்ல, and gave me courage. courage அப்படின்னா தைரியம். எனக்கு கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், தைரியத்தை தந்தார், கொடுத்துட்டார். உங்களுக்கு எனக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு முறை நிறைவு செய்வோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 138 3ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். சரியாக டைம் 7:30 முடிப்போம். வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 138 3 வாசிப்போமா? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, உம்முடைய நல்ல அந்த வாக்கு தத்தத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நாங்கள் கூப்பிடும் பொழுது தாவீது சொன்னது போல பதில் கொடுக்கிறீர், ஆன்சர் பண்றீர். எங்க ஆத்மாவில் பலன் தருகிறீர். எங்களுக்கு பலன் தேவை என்பது உமக்கு தெரியும். தாவீது சொல்கிறான், பலன் தந்தீர், என்னை தைரியப்படுத்தினீர். தைரியம் தேவை, தைரியப்படுத்தினீர், தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் அப்படியே நீர் செய்வீராக. இந்த 8வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வந்தது நல்லது. ஆண்டவர் வார்த்தை கொண்டு பேசினார். பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு என் ஆத்துமாவில் பலன் தந்தீர், என்னை தைரியப்படுத்தினீர் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட, அந்த விசுவாசத்தோடு எங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் திரும்பி போக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தாவே. அவர்கள் கூப்பிடும் பொழுது பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவில பலன் தருவீராக. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.